Hello guys, welcome back to Grasp Wisdom. In this video, we will talk exercise 14.1 fifth question. In a retail market, fruit vendor were selling mangoes kept in a packing box. So ஒரு மார்க்கெட்டில் வந்து ஃப்ரூட்ஸ் விற்கிற ஒருத்தர் வந்து மேங்கோஸ் எல்லாமே வந்து ஒரு பாக்ஸில் போட்டு பேக் பண்ணி வச்சுருக்காரு. தீஸ் பாக்ஸஸ் கண்டெய்ன்ட் வேரிங் நம்பர்ஸ் ஆஃப் மேங்கோஸ். ஸோ ஒவ்வொரு பாக்ஸஸ்லேயுமே வந்து டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் ஆஃப் மேங்கோஸ் இருந்துச்சு. சில பாக்ஸில் வந்து 5 சில பாக்ஸில் 8 அந்த மாதிரி நம்பர் வேரியாக இருந்துச்சு. The following was a distribution of mangoes according to the number of boxes. ஸோ இங்கே கொடுத்துருக்க டிஸ்ட்ரிபியூஷன் தான் வந்து நம்பர் ஆஃப் பாக்ஸஸில் எவ்வளோ மேங்கோஸ் இருக்குன்னு சொல்லி டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து கொடுத்துருக்க இன்டர்வல் வந்து 50 to 52, 50 to 53 இருக்குது. ஸோ நமக்கு வந்து கண்டினியூஷன் இல்லை, ரெண்டுத்துக்குமே வந்து 1 டிஃப்ரென்ஸாக இருக்குது. அண்ட் இந்த ரெண்டு நம்பருக்கும் 1 டிஃப்ரென்ஸாக இருக்குது. 58க்கும் நெக்ஸ்ட் இன்டர்வலுக்கும் நம்பர் 1 டிஃப்ரென்ஸாக இருக்குது. ஸோ 1 டிஃப்ரென்ஸாக இருக்குங்கிறப்போ நமக்கு வந்து இன்டர்வல் சேமாக இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இன்டர்வல் சேம் ஆக்கி தான் நம்ம ஃபைண்ட் பண்ண முடியும். ஸோ we have to find the mean of நம்பர் ஆஃப் மேங்கோஸ் கெப்ட் இன் அ பேக்கிங் பாக்ஸ். ஸோ நம்ம வந்து மேங்கோஸோட மீன் கண்டுபிடிக்கணும் பேக்கிங் பாக்ஸஸ்லேருந்து. ஸோ நம்ம வந்து எந்த மெத்தடில் யூஸ் பண்ண போகிறோம் கேட்குறாங்க. ஸோ நம்ம இதில் சப்டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணுறோம். பிகாஸ் நமக்கு வந்து இன்டர்வல் வந்து சேமாக கிடையாது. ஸோ ஃபஸ்ட் இன்டர்வலில் சேம் ஆக்கி தான் நம்ம சால்வ் பண்ணுன்றதுனால நம்ம வந்து ஸ்டெப் டிவிஷன் மெத்தடில் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு நம்பர் ஆஃப் கிவன் மேங்கோஸ் வந்து என்னென்னா 50 to 52 அண்ட் 53 to 55 தென் 56 to 58 நமக்கு வந்து இன்டர்வல் சேமாக இல்லை. ஸோ இப்போ நான் ஒரு ஃபார்முலா எடுக்கிறேன். என்னென்னா a minus h/2, a plus h/2 எடுக்கிறேன். ஸோ இந்த ஏக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு இந்த 50 வைக்கிறேன். ஸோ 50 மைனஸ் ஹச் வந்து 52க்கும் 53க்கும் நடுவில் இருக்க நம்பர் 1. ஸோ 1 டிவைடட் பை 2 அண்ட் கமா ஃபர்ஸ்ட் இன்டர்வல் இருக்கிறது 52. ஸோ 52 ப்ளஸ் 1/2. ஸோ சால்வ் பண்ணும்போது வில் கெட் அஸ் 100 minus 1 divided by 2, 104 plus 1 divided by 2. ஸோ இப்போ சால்வ் பண்ணும்போது ஐ வில் கெட் 99/2, இதில் வந்து ஐ வில் கெட் 105/2. அண்ட் சால்வ் பண்ணும்போது இதில் 49.5 வரும் அண்ட் இதில் வந்து 52.5 வரும். ஸோ இப்போ வந்து லோயர் லிமிட்டில் வந்து 0.5 மைனஸ் ஆகுது அண்ட் அப்பர் லிமிட்டில் 0.5 ஆட் ஆகுது. ஸோ இப்போ 49.5 to 52.5 அண்ட் சிமிலராக இதுலேயும் வந்து என்ன ஆகும்னா 52.5 பாயிண்ட் மைனஸ் ஆகி அண்ட் இங்கே வந்து 0.5 இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நமக்கு வந்து இப்போ சேமாக வரும். ஸோ 49.5 to 52.5னா இங்கே 52.5 ஸ்டார்ட் ஆகுது அண்ட் 55.5. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதில் -5 ஆச்சுன்னா எனக்கு 55.5 to 58.5. ஸோ நெக்ஸ்ட்டில் 5 மைனஸ் ஆச்சுன்னா 58.5 to 61.5. ஸோ நெக்ஸ்ட்டில் வந்து 61.5 to 64.5. ஸோ இங்கே 5 பாயிண்ட் மைனஸ் ஆகுது, இங்கே 5 இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ நமக்கு வந்து இப்போ இன்டர்வல் சேமாக வந்துச்சு. ஸோ இப்போ வந்து கிவன் வந்து ஃப்ரீக்வன்சி என்னென்னா 15 அண்ட் இதுக்கு வந்து ஐம் ஹேவிங் 110, 135, 150 அண்ட் 25. ஸோ இப்போ நான் கிளாஸ் மார்க் கண்டுபிடிக்கணும். கிளாஸ் மார்க்குங்கிறது 49.5 ப்ளஸ் 52.5 டிவைடட் பை 2. ஸோ 102 டிவைட் பை 2 வந்து அந்த சால்வ் பண்ணி 51 வருது. ஸோ இப்போ இது கிளாஸ் மார்க் வந்து 51. சிமிலராக வந்து 52.5 ப்ளஸ் 55.5 டிவைட் பை 2 பண்ணும்போது எனக்கு கிடைக்கிற வேல்யூ வந்து 54. ஸோ அதே மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் நான் வந்து கிளாஸ் இன்டர்வல் கண்டுபிடிக்கிறேன். ஸோ கிளாஸ் இன்டர்வல் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு xi மைனஸ் டியோட வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். ஏயோட வேல்யூ நான் எப்படி ஃபைண்ட் பண்ணுறேன்னா ஸோ கிளாஸ் மார்க்கில் வந்து அண்ட் இதுவும் போய்டும், இதுவும் போய்டும். சென்டர் வேல்யூ வந்து 57. ஸோ ஏயோட வேல்யூ 57 பிகாஸ் ஃபர்ஸ்ட் 2 போயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் 2 போயிடுச்சுன்னா சென்டர் வேல்யூ வந்து 57 தான் இருக்குது. ஸோ ஏயோட வேல்யூ வந்து 57. ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு 57. ஸோ இப்போ 51 மைனஸ் 57 வந்து -6, 54 மைனஸ் 57 வந்து எனக்கு -3, 57 மைனஸ் 57 வந்து 0, நெக்ஸ்ட் 60 மைனஸ் 57 வந்து எனக்கு 3, 63 மைனஸ் 57 வந்து எனக்கு 6. ஸோ இப்போ நான் வந்து xi மைனஸ் ஏ அந்த வேல்யூ ஃபைண்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து ui இஸ் ஈக்குவல் டு xi மைனஸ் ஏ டிவைட் பை ஹெச். ஸோ ஹெச்சோட வேல்யூ வந்து எனக்கு சப்ராக்ட் பண்ணும்போது எனக்கு 3 கிடைக்கும். ஸோ ஹெச் வேல்யூ வந்து எனக்கு 3. ஸோ அப்போது ஃபர்ஸ்ட் xi மைனஸ் ஏ வந்து -6. ஸோ -6 டிவைட் பை ஹெச் வந்து 3. ஸோ -6 டிவைட் பை 3 வந்து எனக்கு -2. ஸோ அதே மாதிரி -3 டிவைட் பண்ணும்போது எனக்கு வந்து 1 கிடைக்கும். ஸோ -1. நெக்ஸ்ட் 0 டிவைட் பை 3 வந்து 0, 3 டிவைட் பை 3 வந்து 1, 6 டிவைட் பை 3 வந்து எனக்கு 2. ஸோ இப்போ வந்து FI கண்டுபிடிக்கணும். ஸோ F வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் 15 இருக்குது, தென் -2 இருக்குது. ஸோ 15 - 2 வந்து எனக்கு -30. நெக்ஸ்ட்டு வந்து 110 - 1 வந்து -110. நெக்ஸ்ட்டு 135 into 0 வந்து 0. நெக்ஸ்ட்டு 115 into 1 வந்து 115. 25 into 2 வந்து எனக்கு 50. ஸோ இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணி எனக்கு ஃபைனலாக கிடைக்கிற சம்மேஷன் வேல்யூ வந்து எனக்கு 25. அண்ட் ஃப்ரீக்வன்சியோட சம்மேஷன் வந்து எனக்கு 400 கிடைக்குது. ஸோ இப்போ ரெண்டுத்தையும் வச்சு நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்டெப் டிவிஷன் மெத்தட் ஃபார்முலாவில் யூஸ் பண்ணி மீன் கண்டுபிடிக்கிறேன். ஸோ மீன் இஸ் ஈக்குவல் டு ஏயோட வேல்யூ வந்து எனக்கு 57 ப்ளஸ் சம்மேஷன் வந்து எனக்கு 25 டிவைடட் பை 400 இன்ட்டு ஹெச்சோட வேல்யூ வந்து எனக்கு 3. ஸோ இதை சால்வ் பண்ணும்போது எனக்கு கடைசியாக மீன் வேல்யூ கிடைக்கிறது வந்து 57.19. ஸோ எனக்கு வந்து மேங்கோஸோட மீன் எவ்வளோ இருக்குன்னா ஒரு பாக்ஸில் வந்து 57.19 இருக்கும்.
So next 6th question. The table shows the daily expenditure on food of 25 households in locality. Find the mean daily expenditure on food by a suitable method. ஸோ நமக்கு வந்து ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்து சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு ஃபேமிலி வந்து ஒரு லொக்கால் 25 ஹவுஸ் ஹோல்ட்ஸ் இருக்காங்க. ஒவ்வொரு ஹவுஸ் ஹோல்ட்ஸ்க்கும் வந்து எவ்வளோ வந்து அவங்க டெய்லி ஃபுட் வந்து செலவாகுது. ஸோ 100 to 150 ருபீஸ்னால் 4 ஹவுஸ் ஹோல்ட்ஸ்க்கு வந்து செலவாகுது. நெக்ஸ்ட் 150-200 ருபீஸ் வந்து 5 ஃபேமிலிஸ்க்கு வந்து இந்த மாதிரி யூஸ் ஆகுதுன்னு சொல்லி நமக்கு வந்து கீழே வந்து டேட்டா கொடுத்துருக்காங்க. கொடுத்த டேட்டா வந்து நம்ம சூட்டபிள் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணணும். சூட்டபிள் மெத்தட்னா ஸ்டெப் டிவிஷன் மெத்தட். ஸோ ஸ்டெப் டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம வந்து மீன் ஆஃப் டெய்லி எக்ஸ்பெண்டிச்சர், ஃபுட்டுக்கு மட்டுமே அவங்க செலவு பண்ணுற வந்து டெய்லி எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஸோ டெய்லி எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 100 to 150, தென் 150 200, 200 250, 250 to 300, 300 350 நமக்கு இன்டர்வல் கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்பர் ஆஃப் ஹவுஸ் இது வந்து என்னோட ஃப்ரீக்வன்சி. ஸோ நம்பர் ஆஃப் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் வந்து இந்த டெய்லி எக்ஸ்பெண்டிச்சருக்கு 4 ஹவுஸ் ஹோல்ட்ஸ் இருக்காங்க. தென் இந்த இன்டர்வலுக்கு 5 இருக்காங்க. இந்த இன்டர்வல் 12 ஹவுஸ் ஹோல்ட்ஸ் இருக்குது. அண்ட் இந்த இன்டர்வல் 2 ஹவுஸ் ஹோல்ட்ஸ் இருக்காங்க. தென் 300 250 இந்த இன்டர்வலுக்கு 2 ஹவுஸ் ஹோல்ட்ஸ் இருக்காங்க. ஸோ நமக்கு வந்து இன்டர்வெல்ல இருக்கிறதுனால நம்ம வந்து என்ன பண்ணால் கிளாஸ் மார்க் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஸோ கிளாஸ் மார்க் யூஸ் பண்ணுறது வந்து 100 to 150 divided by 2 is equal to 125. நெக்ஸ்ட் வந்து 150 plus 200 divided by 2 வந்து 175. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் நான் வந்து கிளாஸ் மார்க் எடுத்து சால்வ் பண்ணிட்டேன். ஸோ கிளாஸ் மார்க் எடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து xi minus a. ஸோ a வேல்யூ வந்து எனக்கு இதில் பாதி வந்து எனக்கு 225 தான். ஸோ இதில் சென்டர் வந்து 225 is my a வேல்யூ. ஸோ a வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறேன். ஸோ 125 minus 225 is equal to minus 100. நெக்ஸ்ட் 175 minus 225 வந்து minus 50. தென் 225 minus 225 வந்து எனக்கு 0. தென் 225 minus 275 வந்து எனக்கு 50. தென் 225 minus 325 வந்து எனக்கு 100. ஸோ இந்த வேல்யூலாம் ஃபைண்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து யூஐயோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணுறேன். யூஐயோட வேல்யூ வந்து இந்த வேல்யூ 100 divided by ஹெச்சோட வேல்யூ 50. பிகாஸ் நமக்கு 150க்கும் 100க்கும் 50 டிஃப்ரென்ஸ் இருக்குது. தென் 200க்கும் 150க்கு 50 டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ 50. ஸோ minus 100 divided by 50 வந்து எனக்கு -2. தென் 50 minus 50 minus 50 வந்து -1. தென் 0 by 50 வந்து எனக்கு 0. நெக்ஸ்ட்டு வந்து 50 by 50 வந்து 1. தென் 50 by 100 வந்து எனக்கு 2. ஸோ இதெல்லாமே யூஐ கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு எஃப்ஐ இன்ட்டு யூஐ, அதாவது ஃப்ரீக்வன்சி இன்ட்டு this value. So frequency வந்து first எனக்கு 4. So 4 into -2 வந்து -8. 5 into -1 வந்து 5 -5. next 12 into 0 வந்து 0. then 2 into 1 வந்து 2 and 2 into 2 வந்து 4. ஸோ எல்லாமே பண்ணும்போது சம்மேஷன் வந்து 7 கிடைக்குது. அண்ட் ஃப்ரீக்வன்சி சம்மேஷன் வந்து 25 கிடைக்குது. ஸோ ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணுறேன். x bar is equal to a plus summation of fi ui divided by summation of fi into h. ஸோ இதோட வேல்யூ வந்து 225. அண்ட் சம்மேஷன் ஆஃப் fi ui வந்து எனக்கு -7 divided by 25 into h வந்து எனக்கு 50. ஸோ சால்வ் பண்ணும்போது -7 அப்படியே இருக்கும். ஸோ 25 1s are 25 and 25 2s are 50. ஸோ -7 into 2 இருக்கும். ஸோ 225 plus -7 into 2 வந்து -14. ஸோ ப்ளஸும் மைனஸும் மைனஸ் ஆகிடும். ஸோ -14 வந்துடும். என்னுடைய மீன் வந்து 211. ஸோ நெக்ஸ்ட் 7th question. To find out the concentration of SO2 in the air in parts per million, that is ppm, the data was collected for 30 localities in a certain city and is presented below. சோடியம் ஆக்சைடு வந்து ஏரில் எவ்வளோ ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிட்டியில் இருக்க 30 லொக்காலிட்டிஸில் வந்து சர்வே எடுக்கிறாங்க. சர்வே எடுத்து அந்த கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ நமக்கு டேபிள் பண்ணி டேட்டாவாக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டியது ஏரில் வந்து மீன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் SO2. ஸோ ஆவரேஜாக எவ்வளோ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் SO2 வந்து ஏரில் கலந்துருக்குன்னு சொல்லி நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஸோ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சோடியம் கொஷனில் கிவன் எல்லாமே இந்த பக்கம் எழுதிட்டு நெக்ஸ்ட் ஃப்ரீக்வன்சியும் கிவன் தான் கொஷனில் எழுதிட்டேன். இப்போ சம்மேஷன் ஆஃப் ஃப்ரீக்வன்சி வந்து எனக்கு 30 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது 30 கிடைக்குது. ஸோ இப்போ இன்டர்வல் இருக்கிறதுனால கிளாஸ் மார்க் யூஸ் பண்ணுறேன். ஸோ கிளாஸ் மார்க்ன்றப்போ 0.00 plus 0.04 divided by 2 which is equal to 0.02. ஸோ கிளாஸ் இன்டர்வல் கண்டுபிடிக்கிறேன். இதுக்கு வந்து 0.06 and இதுக்கு வந்து 0.10 and இதுக்கு வந்து 0.14 and 0.18 and இதுக்கு வந்து 0.22. ஸோ கிளாஸ் மார்க் கண்டுபிடிச்சி நெக்ஸ்ட் வந்து எஃப்ஐ எக்ஸ்ஐ நம்ம வந்து இந்த டேரக்ட் மீன் மெத்தடே யூஸ் பண்ணலாம். பிகாஸ் அது ஈஸியாக இருக்கும். பிகாஸ் நமக்கு எஃப்ஐ எஃப்ஐ கிவனாகவே இருக்குது, ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஸோ அதனால் நம்ம வந்து டேரக்ட் மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஸோ எஃப்ஐ இன்ட்டு எக்ஸ்ஐ. ஸோ எஃப்ஐ இன்ட்டு எக்ஸ்ஐ 4 into 0.02 வந்து 0.08. நெக்ஸ்ட் 9 into 0.06 வந்து 0.54. நெக்ஸ்ட் 9 into 0.10 வந்து 0.90. நெக்ஸ்ட் 2 into 0.14 வந்து 0.28. 4 into 0.18 வந்து 0.72. நெக்ஸ்ட் 2 into 0.22 வந்து 0.44. ஸோ சம்மேஷன் ஆஃப் எஃப்ஐ எக்ஸ்ஐ வந்து 2.96 அண்ட் சம்மேஷன் ஆஃப் ஃப்ரீக்வன்சி 30. ஸோ டேரக்ட் மெத்தட் ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுறேன். சப்ஸ்டிட் பண்ணும்போது எனக்கு 2.96 divided by 30 கிடைக்கும். ஸோ வந்து 0.6 ரிமூவ் பண்ணுறதுக்காக இன்டூ 100 பண்ணுறேன். ஸோ 296 divided by 3000 கிடைக்கும். ஸோ சால்வ் பண்ணும்போது எனக்கு 98.67 divided by 1000 கிடைக்கும். ஸோ கீழே 3 zeros இருக்கிறதுனால 1 2 3 சொல்லிட்டு 0.0986 நம்ம எழுதிக்கிறேன். மீன் இஸ் ஈக்குவல் டு 0.099. பிகாஸ் நம்ம 0.09 அப்படியே எழுதிட்டோம். 8 வந்து நமக்கு ரவுண்டாக டெசிமல் வந்து 8க்கு அதாவது 5க்கு மேலே இருக்குது. ஸோ 5 மேலே இருக்கிறதுனால நான் இங்கே ரவுண்டாக 8க்கு பதில் 9 எழுதிக்கலாம். ஸோ 0.009 வந்து மீன் ஆஃப் த concentration of SO2 present in the air. So next 8th question. A class teacher has a following absentee record of 40 students of a class for a whole term.
ஃபைண்ட் த மீன் நம்பர் ஆஃப் டேஸ் அவர் ஸ்டூடெண்ட்ஸ் வாஸ் ஆப்சென்ட். ஸோ ஒரு டேர்ம் எக்ஸாமுக்கு வந்து 40 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஆப்சன்டேஜ் ரெக்கார்டு வந்து ஒரு கிளாஸ் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம வந்து மீன் ஆஃப் டேஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ஆப்சன்ட். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ஆப்சென்ட் ஆன டேஸ் வந்து நம்ம மீனாக எடுத்து கால்குலேட் பண்ணி எழுதணும். ஸோ கிவன் டேட்டாவை எடுத்து அப்படியே நம்ம பாக்ஸ் போட்டு நான் ஆன்சரில் எழுதி வைக்கிறேன். ஸோ நம்பர் ஆஃப் டேஸ் வந்து நான் கொடுத்துருக்கதை எடுத்து எழுதிட்டேன். நெக்ஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸும் நான் கொடுத்ததை எடுத்து எழுதிட்டேன். இப்போ வந்து இன்டர்வல் இருக்கிறதுனால நான் கிளாஸ் மார்க் எடுக்கிறேன். ஸோ 0 + 6 / 2 வந்து 3, 6 + 10 / 2 வந்து எனக்கு 8, and 10 + 14 / 2 வந்து 12, 14 + 20 / 2 வந்து 17. ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்குமே கிளாஸ் மார்க் ஃபைண்ட் பண்ணுறேன். ஸோ கிளாஸ் மார்க் ஃபைண்ட் பண்ணதுக்கப்புறம் FI XI மல்டிப்ளை பண்ணி கண்டுபிடிக்கிறேன். ஸோ FI வந்து 11, XI வந்து 3. ஸோ 11 × 3 வந்து 33, நெக்ஸ்ட் வந்து 10 × 8 80, 7 8 12 84. ஸோ இந்த மாதிரி நான் வந்து ஒன்று மல்டிப்ளை பண்ணி FI XI எழுதிக்கிறேன். ஸோ FI XIயோட சம்மேஷன் வேல்யூ வந்து எனக்கு 499 கிடைக்கிது. ஸோ அப்போது மீன் இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் ஆஃப் FI XI 499 டிவைடட் பை சம்மேஷன் ஆஃப் FI வந்து 40. ஸோ சால்வ் பண்ணும்போது எனக்கு மீன் இஸ் ஈக்குவல் 12.48 கிடைக்கிது. ஸோ மீன் நம்பர் ஆஃப் டேஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வாஸ் ஆப்சென்ட் வந்து எனக்கு 12.48 இன் a term. So next 9th question, the following table gives the literacy rate in percentage of 35 cities. Find the mean of literary rate. ஸோ நமக்கு வந்து லிட்ரஸி ரேட் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு 35 சிட்டிஸ்க்கு. ஸோ கொடுத்துருக்க டேட்டாவுக்கு நமக்கு நம்பர் ஆஃப் சிட்டிஸும் டேட்டாவும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் சிட்டிஸ் வந்து இல்லை ஃப்ரீக்வன்சின்னு எடுத்துக்கிறேன். ஸோ எடுத்துகிட்டு இப்போ நான் வந்து மீன் வந்து கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ அதில் வந்து ஸ்டெப் டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணி மீன் கண்டுபிடிக்கிறேன். ஸோ லிட்ரஸி ரேட் கிவன் கொஷினில் இருக்கிறத எழுதிட்டேன். நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் சிட்டிஸும் கிவன் கொஷினில் எடுத்து எழுதிட்டேன். ஸோ சம்மேஷன் ஆஃப் ஃப்ரீக்வன்சி வந்து எனக்கு டோட்டலாக வந்து 35 கிடைக்குது. ஸோ நெக்ஸ்ட் இன்டர்வல் இருக்கிறதுனால கிளாஸ் மார்க் ஃபைண்ட் பண்ணுறேன். ஸோ 45 + 55 / 2 = 50. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருக்கும் ஃபார்முலா யூஸ் பண்ணி நான் ஒன்று வந்து கண்டுபிடிக்கிறேன். இப்படியே நம்ம யோசிக்கலாம். 45க்கும் 55க்கு இடையில இருக்கிற நம்பர் வந்து 50, தென் 55க்கும் 65க்கும் இடையில இருக்கிறது வந்து 60, தென் 65க்கும் 75க்கும் 70. ஸோ இந்த மாதிரி ஃபைண்ட் பண்ணி ட்ரிக்காக யூஸ் பண்ணி நமக்கு கிளாஸ் மார்க் எழுதலாம். நெக்ஸ்ட்டு வந்து XI - டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறேன். டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கும் போது எனக்கு சென்ட்ரு வேல்யூ வந்து 70 இருக்குது. பிகாஸ் திஸ் சைட் டூ திஸ் சைட் டூ. ஸோ மிடில் டேர்ம் வந்து 70 தான். 70 இஸ் மை A. ஸோ இப்போ 50 - 70 வந்து -20, 60 - 70 -10, 70 - 70 0. நெக்ஸ்ட் வந்து 80 - 70 வந்து 10, அண்ட் 90 - 70 வந்து 20. டியோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ வந்து DI / H. ஸோ H வந்து எப்படின்னா 55 - 45 வந்து 10. ஸோ 65 - 50 வந்து 55 வந்து 10. ஸோ எல்லாத்துக்குமே வந்து 10 வந்து எனக்கு டிஃப்ரென்ஸாக இருக்குது. ஸோ இப்போ ஹெச்சோட வேல்யூ வந்து எனக்கு 10. ஸோ அப்போ -20 / 10 -2, 2 / 10 வந்து 0, அண்ட் 10 / 10 வந்து 1, அண்ட் 20 / 10 வந்து எனக்கு 2. ஸோ UA வேல்யூ கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ வந்து FI UA. ஸோ ஃப்ரீக்வன்சி இன்டூ this UA value. So 3 × -2 6, 10 × -1 -10, 11 × 0 0, 8 × 1 வந்து 8, and 3 × 2 வந்து 6. So summation of frequency and UI is equal to -2, and summation of frequency வந்து 35. ஸோ இப்போ ஸ்டெப் டிவிஷன் மெத்தட் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணும்போது A + summation of FI UA divided by summation of FI into H. ஸோ ஏயோட வேல்யூ வந்து 70, அண்ட் FI UAயோட சம்மேஷன் வேல்யூ வந்து 2. ஸோ -2 divided by 35 frequency into H வந்து 10. ஸோ அப்போது 75 + -2 divided by 35 into 10 இருக்கும். ஸோ 70 + இப்போ வந்து 2 வந்து மல்டிப்ளை பண்ணுற 10ஓட இப்போ -20 ஆகிடும். ஸோ சால்வ் பண்ணும்போது எனக்கு இங்கே 5 டேபிள் சால்வ் பண்ணால் இங்கே -4 ஆகிடும், இங்கே 7 வந்துடும். ஸோ -4/7 கீழே கிடைக்கும் எனக்கு. நெக்ஸ்ட்டு வந்து -4 divided by 7 வந்து எனக்கு -0.57, 70 - 0.57 சால்வ் பண்ணும்போது மீன் இஸ் ஈக்குவல் டு 69.43. ஸோ வந்து த மீன் ஆஃப் லிட்ரஸி ரேட் வந்து 69.43. தேங்க்யூ.